ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 3.4 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. In on enter school athletic meet with a total of 24 individual prizes, securing a total of 56 points. A first place secures 5 points and a second place secures 3 points and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers, find how many athletes finished in each place. என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது. அவங்க கிட்ட டோட்டலாவே வந்து 24 பிரைசஸ் தான் இருக்கு. சரிங்களா? சோ அந்த 24 பிரைசஸ்க்கு டோட்டலா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 56 பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலா கிடைச்சிருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு வந்து தேர்ட் பாயிண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு வந்து 1 பாயிண்ட் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தேர்ட் பிரைஸ் வந்து எத்தனை பேர் வாங்குறாங்களோ அவங்க வந்து அவங்களோட கவுண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்புறம் செகண்ட் பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த பீப்புளுடைய கவுண்ட்டுக்கு ஈக்குவல், அந்த பீப்புளுடைய டோட்டல் கவுண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க எத்தனை பேரு, அப்புறம் செகண்ட் பிரைஸ் வாங்குறவங்க எத்தனை பேரு, அப்புறம் தேர்ட் பிரைஸ் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு கரெக்டா கவுண்ட் சொல்லணும். இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா 24 வரணும். சரியா? சோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பிரைசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ பிரைசஸ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ பிரைசஸ் ஹியர். சோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் பிரைஸ். கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம எடுத்துக்க போறது அப்படின்னா ஃபினிஷர்ஸ். சரியா? சோ இதுல வந்து பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி பாருங்க. சோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஒய்ங்கிறது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் செகண்ட் பிரைஸ். சோ ஜட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் தேர்ட் பிரைஸ். சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து எத்தனை பாயிண்ட் 5, அண்ட் செகண்ட் பிரைஸ்க்கு வந்து பாருங்க எத்தனை பாயிண்ட் 3, அண்ட் தேர்ட் பிரைஸ்க்கு வந்து எத்தனை பாயிண்ட் 1. சரியா? சோ இதுல நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டோட்டலா பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த எல்லா பீப்புளையும் கவுண்ட் பண்ணா 24 தான் வரணும். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், இந்த மூணு பேரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, டோட்டல் வந்து 24 கிடைக்கணும். சரிங்களா? சோ இது வந்து டோட்டலா வந்து பாருங்க 24 பிரைசஸ் நமக்கு வரணும். சோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 24 வரணும். காட் இட்? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், அண்ட் செகண்ட் பிரைஸ்க்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிரைஸ்க்கு வந்து 1 பாயிண்ட். சோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வருது, 5x பிளஸ் 3y பிளஸ் z 1z. சோ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளவு வரணும், உங்களுக்கு 56 பாயிண்ட்ஸ் வரணும். சரிங்களா? சோ அப்ப 56 பாயிண்ட்ஸ் வரணும். இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது மூணாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் தேர்ட் பிரைஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் தேர்ட் பிரைஸ், தட் இஸ் ஈக்குவலன்ட் டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ் ஃபினிஷர்ஸ். சரிங்களா? சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா, தேர்ட் பிரைஸ் வாங்குறவங்க Z, தேர்ட் பிரைஸ் வாங்குறவங்க Z. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு வந்து ஈக்குவல். கிளியரா? இது வந்து நம்மளோட மூணாவது ஈக்குவேஷன். சோ அப்ப Z வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போனா என்ன வருது நமக்கு, சோ இதுல இருந்து எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் Z தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அப்ப ஈக்குவேஷன் 1 கிடைச்சாச்சு, ஈக்குவேஷன் 2 கிடைச்சாச்சு, அண்ட் ஈக்குவேஷன் 3 கிடைச்சாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் எக்ஸ், வாட் இஸ் ஒய், வாட் இஸ் ஜெட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்ப நம்ம ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா, 3 எடுத்துக்கலாமா? ஓகே, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 2. சோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, x plus y plus z that is equal to 24 and 5x plus 3y plus z that is equal to totally 56 points. சரியா?
ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, சைன் சேஞ்ச் பண்ணிட்டு மைனஸ் 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 மைனஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், இது வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ அடுத்தது எக்ஸ் மைனஸ் 5x அப்படின்னா மைனஸ் 4x. அடுத்தது y மைனஸ் 3y அப்படின்னா மைனஸ் 2y. அடுத்தது 24 மைனஸ் 56 என்ன வரும், மைனஸ் 32. ஸோ மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு, 4x பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ 2 ஆல டிவைட் பண்ணிருங்க இந்த ஈக்குவேஷனை. 2 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க, டிவைட் பை 2. ஸோ 2x பிளஸ் y that is equal to 16. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, that is equation number 4. கிளியரா இருக்கா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, கவனிங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 எதோட எடுத்துக்கலாம், நம்ம ஈக்குவேஷன் நம்பர் எஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. அடுத்தது இதை எடுத்துக்கலாம், இது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அல்லது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 3 கூட எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அண்ட் 3 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ரெண்டு எடுத்தா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3, 1 எடுத்துக்கோங்க, அது அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 24. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணு, சைன் சேஞ்ச் பண்ணாமல் ஆட் பண்ணு. அப்போ என்ன வரும் உனக்கு, 2x பிளஸ் 2y. ஸோ இந்த z வந்து எலிமினேட் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ இதுலேருந்து என்ன வருது உனக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கோ, ஈக்குவேஷன் நம்பர் 5. கிளியரா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 4 என்ன இருக்கு நமக்கு, 2x பிளஸ் ஒய் that is equal to 16. and equation 5 பாருங்க, which is x plus y that is equal to 12 அப்படின்னு இருக்கு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க, சைன் சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்க, y வந்து கேன்சல் ஆயிடும், y வந்து எலிமினேட் ஆயிடும். அப்போ 2xல x போச்சு என்ன வரும், x அப்படின்னு மட்டும்தான் வரும் இந்த இடத்துல. சரியா? ஸோ அப்போ x is equal to 16ல 12 போச்சுன்னா என்ன வருது நமக்கு, 16ல 12 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு, 4. சரியா? ஸோ அப்போ x is equal to 4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். therefore x is equal to 4 அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டிட் பண்ணலாம். 5ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு y-க்கான வேல்யூ கிடைச்சிரும், y-க்கான வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ என்ன வருது பாருங்க நமக்கு, 4 பிளஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ இதுல இருந்து y is equal to என்ன வருது நமக்கு, 12 minus 4 that is 8. y is equal to 8 அப்படின்னு கிடைக்குது. கிளியரா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு வந்து, எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க நமக்கு, 8. ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. இது ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்றோம், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன வருது பாருங்க, 4 பிளஸ் 8 பிளஸ் z that is equal to என்ன வருது நமக்கு, 24. சரியா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு, 12 பிளஸ் z that is equal to 24. அப்போ z is equal to 12. சரியா? ஸோ 24லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணா 12. ஸோ therefore இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க பாருங்க, that is x number of people that is equal to 4. and செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க y number of people that is equal to 8. and third prize வாங்குறவங்க and z is equal to 12. so and verification என்ன அப்படின்னா, so third prize வாங்குறவங்க எதுக்கு ஈக்குவல், ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ் வாங்குறவங்களுடைய டோட்டலுக்கு ஈக்குவல். அப்போ 4 plus 8 that is equal to 12. so therefore 12 is equal to 12. it is verified. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். பசங்களா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்சர் வந்து நீங்க கன்வே பண்ணிடுங்க. கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க. ஒரு சூப்பரான கொஸ்டின் இல்லையா? ஓகே. ஸோ புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.